So இன்னைக்கோட வீடியோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் நம்ம சூப்பர் சாஃப்ட் கிறிஸ்பியான லைட் கிறிஸ்பியான ஒரு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. ஸோ நம்ம இப்போது பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஜலிச்சுக்கு போடுறோம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்ச சட்னி கடலை, அது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நம்ம பஜ்ஜி எல்லாம் போட வேண்டிய அந்த மாவு. ஸோ இது 3 நம்ம இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவெல்லாம் இப்போது ஜலிச்சாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போது. ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 கியூப்ஸ் அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவ்வளோதான். இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரேடியாக ஒன்றாவே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாகவே நம்ம இதெல்லாம் ஒன்றும் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ டைரெக்டாக எண்ணெய் காய வச்சு நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு இது இருக்கட்டும். இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ் எடுத்துருக்குறேன், கன் டைப் வரும் இது. இதில் கொஞ்சம் நம்ம உள்ள ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உள்ள கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். இந்த கிச்சன் ப்ரெஸ்ஸில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பட்டர் முறுக்குக்கு இந்த மாதிரி ஸ்டார் மோல்டு எடுத்துருக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு பீஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணதுனால சம்டைம்ஸ் பிரிஞ்சு போகும், நம்மளுக்கு மேலே பபிள்ஸில் குக் ஆகி வராது. ஜஸ்ட் ஒரு பீஸ் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன டெம்பரேச்சர் இருக்கும், அந்த மாவு பதம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மேலே ரேஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்மளுக்கு பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே நான் இதில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பட்டர் முறுக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கட்டார வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஒரு டைம் ஒரு பேட்சுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டீப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடாயி, இல்லை கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா ஒயிடாக நீங்கள் என்ன ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அதில் மெல்லமாக நம்ம ஒரு பேட்சாக ஆட் பண்ணிக்கின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஆனால் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கடமுடான்னு இருக்காது. பட்டர் முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த 1 கப்புக்கு நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாக்ட்லி 100% பட்டர் முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது நல்லா இப்போது பபிள்ஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் கம்மியான பிறகு அது நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா இப்போது பபிள்ஸ் ஆகின்னு இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போது இந்த பபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இப்போது கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போது
இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பபிள்ஸ் கம்மியானதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஏன்னா கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டேன். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு பட்டர் முறுக்கு. ஸோ அவ்வளோதான். நல்லா இதை ஆற வச்சு ஒரு டைட்டான கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சா அட்லீஸ்ட் 1 வீக் நல்லா இருக்கும். இது எண்ணெய் வாசனைலாம் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா டைட்டாக கண்டெய்னரில் போட்டு இதே மாதிரி நான் இப்போது இன்னொரு பேட்சும் எல்லாமே பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வருது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக நல்லா வரும் இது. அவ்வளோதான். சூப்பர் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் ஒரு பட்டர் முறுக்கு ரெசிபி எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று இங்கிலீஷ் சேனலும் இருக்குது, ஆசம் ரெசிபி பை திவ்யா ஸ்ரீராம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.